Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கருமுத்துட்டி சுந்தரம் ஏப்ரல் 6ஆம் தேதி நில மோசடி கும்பலால் கடத்தி செல்லப்பட்டவர். இன்றை வரை எங்கள் குடும்பத்திற்கு ஒரு தகவல் தெரியவில்லை. அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், அவர் உடல்நலம் எப்படி இருக்கு. போலீஸாருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனை கட் செய்கிறார். எங்கள் சகோதரரை பப்ளிக் டிவிலேயோ ஒரு வீடியோலேயோ எங்களுக்கு காமிங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து என் சகோதரரை தமிழ்நாடு போலீஸாரை உடனடியாக காப்பாற்றி கொண்டு வர ஆணையிடுங்கள். மிக கவலையாக இருக்குது. அவர் உடல்நலம் கருதி, அவர் பாதுகாப்பு கருதி தமிழ்நாடு போலீஸே எங்கள் அண்ணனை ஒரு 5 செகண்ட் டிவியில் காமிக்க சொல்லுங்கள், ஒரு வீடியோவில் காமிக்க சொல்லுங்கள். அவர் எப்படி இருக்கார், எந்த விதமான தகவலும் எங்களுக்கு இல்லையே. 10 நாள் மீண்டும் கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறேன். என் சகோதரரை எங்கள் கண்ணில் காமிங்கள். கருமுத்து டி சுந்தரம் என்ற தொழிலதிபர் கடத்தப்பட்டதாக அவரது சகோதரி கனடாவிலிருந்து முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதனை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர். தொழிலதிபர் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இதுவரை எத்தனை பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். நிச்சயமாக மதுரை மாநகர் தீப்பிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கருமுத்து சுந்தர். இவருக்கு திருமணம் ஆகாத நிலையில் தனியாக வசித்து வருகிறார். மதுரையில் உள்ள பிரபல மில் உரிமையாளரின் உறவினமான கருமுத்து சுந்தரம் மதுரை பைபாஸ் சாலையில் ஆட்டோமொபைல் உபகரணங்கள் விற்பனை நிறுவனம் நடத்தி வருகிறார். இவருக்கு மதுரை, தென்காசி, திண்டுக்கல் ஆகிய பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான சொத்துக்கள் இருந்திருக்கிறது. இதனிடையே கருமுத்து சுந்தரத்திற்கு சொந்தமான திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 6 ஏக்கர் நில விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கம் நடந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கருமுத்து சுந்தரத்தின் எதிர்த்தரப்பினர் நிலம் தொடர்பாக கடந்த 6ஆம் தேதியன்று தீப்பிக்குளம் பகுதியில் உள்ள வீட்டிற்கு நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது சுந்தரத்துடன் அவரது கடை ஊழியர்கள் இருந்தபோதும் பேச்சுவார்த்தைக்காக அழைத்து செல்வதாக கூறி கருமுத்து சுந்தரத்தை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் காரில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். பின்னர் இரவு ஆகியும் சுந்தரம் வீடு திரும்பாத நிலையில் கருமுத்து சுந்தரத்தை காணவில்லை எனவும் சிலர் காரில் கடத்தி சென்றதாகவும் தல்லாகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனையடுத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தனிப்படைகளை அமைத்து கடத்தப்பட்ட சுந்தரத்தை தேடத் தொடங்கினார்கள். சுந்தரத்தின் வீட்டின் அருகே உள்ள சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வாகன பதிவெண்கள் குறித்து விசாரணை நடத்தி நேற்று 9 பேரை தல்லாகுளம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்திய நிலையில் கடத்தலில் தொடர்புடையதாக நாகை மாவட்டம் மயிலாடுதுறையைச் சேர்ந்த அருள்செல்வம், நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஜனேந்திரன், முத்துகிருஷ்ணன், விக்னேஷ், தென்காசியைச் சேர்ந்த அருண், திண்டுக்கல்லைச் சேர்ந்த மாரிராஜ் ஆகிய 6 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளை மாநகர காவல் ஆணையர் தனிப்படையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதனிடையே கடத்தப்பட்ட தொழிலதிபர் கருமுத்து சுந்தரின் சகோதரி விசாலாட்சி கனடாவில் இருந்தபடி தனது சகோதரரை மீட்க முதலமைச்சர் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனது சகோதரர் எந்த நிலைமையில் எப்படி இருக்கிறார் என்ற வீடியோவாவது காவல்துறையினர் வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வீடியோ ஒன்றை பதிவு செய்து சமூக வலைதளம் மூலமாக கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்நிலையில் கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்து கருமுத்து சுந்தரத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கருமுத்து சுந்தரத்தை நில விவகாரம் காரணமாக கடத்தப்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.